இருக்கு. உயர்ந்த மரங்களை கொண்டது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மரங்கள் அந்த இடத்துல அந்த மரங்களை எல்லாம் வெட்டிட்டு தேயிலை தோட்டத்தை உருவாக்கி அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பலைகளில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த மரங்கள் தான் ஒரு காற்றை காற்று மூலமாக அசைந்து அந்த மலை மேகங்களை தடுத்து நமக்கு நீர் ஆதாரத்தை இந்த பூமிக்கு கொடுக்குது. நீர் ஆதாரங்கிறது அது அருவியாகவும் ஆறுகளாகவும் அதன் கிளைகளாகிய முன்னோர்கள் ஞானிகள் சித்தர்கள்லாம் ஆசையில்லாத வாழ்வு வாழணும்னு நமக்கு எவ்வளவோ கற்பிச்சிருந்தாலும் இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கையில் நம்ம அகப்பட்டு இதில் இதையே அழிக்கிற அளவுக்கு இயற்கை தான் கடவுளை நம்ம வணங்குறோம். எல்லாத்தையும் இந்த இயற்கை தான் கடவுள். இப்பெல்லாம் பாருங்க, அதிக அளவில் இன்னைக்கெல்லாம் சென்னையில் தமிழ்நாட்டில் அவ்வளவு கிராமங்கள் சும்மா கிடக்குங்க. நிறைய பேர் நீங்கள் வசிக்கிற பகுதியாக சென்னை கோயம்புத்தூர் சிட்டியில் போய் நம்ம கிராமங்களில் உள்ள விவசாயிகள்லாம் விட்டுட்டு அங்கே போய் பொருளாதாரத்தை தேடிக்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு வீடு வாங்கிக்கிட்டு அதுதான் வாழ்க்கையை நினச்சி ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கிராமங்களுக்கு வாங்க, நம்ம கிராமங்கள் இருந்து கிராமங்களுக்கு ஒரு ஈர்ப்பு எடுத்து சிட்டியில் அவங்களுக்கே நிரந்தரமாக சிட்டியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இயற்கையை போற்றும் போதுதான் நாம மென்மேலும் வளர முடியும். இயற்கையை தான். அனைவருக்கும் வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலையில் வயல்நாடு இந்த மலைகள் நமக்கு இந்த நிலச்சரிவு எதற்காக ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. உயர்ந்த மரங்களை கொண்டது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மரங்கள் அந்த இடத்துல அந்த மரங்களை எல்லாம் வெட்டிட்டு தேயிலை தோட்டத்தை உருவாக்கி அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பசிக்காக அதாவது அன்னைக்குன்னு பஞ்சம் பட்னின்னு அதிகமாக இருந்த இந்த தமிழ் மக்களை தேயிலை தோட்டத்தில் ஒரு கடுமையான வேலை. தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறதுங்கிறது மலைப்பிரதேசத்தில் வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கடுமையான வேலை. அங்கே போய் தமிழர் மக்களை அங்கே கொண்டு போய் அந்த வேலைக்கு அமைத்து அந்த தேயிலை தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து அன்னைக்கு உணவு சாப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல வாழ்வாதாரத்துக்காக அந்த இடத்துல தங்கியிருக்காங்க. பிற்காலத்தில் அதுவே நிலப்பகுதியாக பிரித்து கேரளா பகுதியில் போய் அதோட அவங்க மலையாளியாகவே கலந்துட்டாங்க. அதே மாதிரி இலங்கைக்கு மலைய தமிழர்னு சொல்லக்கூடியவங்க வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் அடிமை வேலை பார்க்குறதுக்காக தேயிலை தோட்டத்திற்கு தமிழர்களை பெருவாரியான தமிழர்கள் இலங்கையில் போய் நிறையா இருந்திருக்காங்க. இதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு தமிழர்கள் அடிமை வேலை பார்ப்பதற்காகவும் காடுகள் வைத்து நிலப்பரப்பை உருவாக்குவதற்காகவும் இழுத்துட்டு போன வரலாறு நம்ம நிறையா படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதாவது மலை தான் எல்லாமே. உயர்ந்த மலைகளில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த மரங்கள் தான் ஒரு காற்றை காற்று மூலமாக அசைந்து அந்த மலை மேகங்களை தடுத்து நமக்கு நீர் ஆதாரத்தை இந்த பூமிக்கு கொடுக்குது. நீர் ஆதாரங்கிறது அது அருவியாகவும் ஆறுகளாகவும் அதன் கிளைகளாகிய குளம், குட்டை, ஏரி இந்த மாதிரி பல்வேறுபட்ட இதில் அந்த தண்ணீர் சேமிக்கப்பட்டு நம்ம உணவு தேவைகளான நம்ம விவசாயம் சம்மந்தப்பட்ட உணவு உற்பத்தியை நம்ம தயார் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் பயன்படக்கூடியது இந்த மழை பெய்யக்கூடியது தான். இந்த மலையில் உள்ள மரங்களை வெட்டிட்டு அது இப்போ பேஞ்சு இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு சாதாரண மலை தான். இதுக்கு முக்கியமான காரணமே அங்கே உள்ள உயர்ந்த மரங்கள் வெட்டப்பட்டுட்டு அது சரிவாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல மக்கள் அது மனிதர் வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னு அறிவிச்சிருந்துமே அவங்களுக்கு வேற அதாவது வெளியில் போனால் என்ன போய் பிழைக்க முடியும், என்ன படியும்னு அந்த அறியாமையின் காரணமாக அந்த இடத்துல அவங்க இருந்ததன் காரணமாக அந்த மண் சரிவு ஏற்பட்டு இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கில் இல்லை, 100க்கும் மேற்பட்ட உயிர்கள், ஆயிரக்கணக்கில் கூட இருக்கலாம். அந்த உயிர்கள் இன்னைக்கு புதையுண்டு இறந்துருக்கு. ஒருத்தர்னா ஒரு கை மட்டும்தான் கிடச்சிருக்கு. அந்த கையில் இன்சியலில் தன்னோட மனைவி பேர் இருந்ததாகவும் அதை அடக்கம் பண்ணி அவர் அழுகிறாரு. இப்போ கொஞ்சம் நேற்று கூட எங்கள் ஊரில் ஒரு சின்ன பையன் கார் விபத்தில் இறந்துட்டான். ஒரு உயிர் சின்ன பையன்தான். ஒரு உயிர் இறந்ததுக்கு 8 கிராமமே ஒரு மரண ஓலம் மாதிரி அப்படியே சம்பிச்சு போய் இருந்துச்சான். இப்படி இறந்துட்டானே சின்ன பையன் அதை பார்க்கவே முடியல. அவ்வளவு துக்கத்தை நாங்கள் இந்த உள்ள மக்கள் இது பண்ணாங்க. ஆனால் வயல்நாட்டில் எத்தனை சின்ன இளம் பிஞ்சுகள் வாழ வேண்டிய வயசில் எத்தனை உயிர்கள் இன்னைக்கு இறந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நானும் காரணம், நீங்களும் காரணம். ஒரு இடத்துல இயற்கை சீரழிவு ஏற்படுதுன்னா அது மனிதர்களாகிய நம்ம எல்லா வகையிலையும் எல்லாருமே ஒரு காரணமாக நம்ம அமைஞ்சிரும். நம்ம ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் நம்மளோட பேராசைக்கு இந்த இயற்கையை சரியாக பயன்படுத்திக்கிறாமல் நம்ம வெட்டி அழிச்சிட்டு பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம காலம் நம்மளை மாற்றிடுச்சு.
வாழ்க்கையில் உசுறு பெருசா பணம் பெருசான்னு கேட்குறது, செத்தான் சாவும் பணம் போதும் அப்படிங்கிற மனப்பாங்கு கூட நிறைய பேருக்கு இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பிறக்கிறதே நல்லா, அதாவது நம் முன்னோர்கள் ஞானிகள் சித்தர்கள்லாம் வந்து ஆசையில்லாத வாழ்வு வாழணும்னு நமக்கு எவ்வளவோ கற்பிச்சிருந்தாலும் இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கையில் நம்ம அகப்பட்டு இதில் வந்து இதையே அழிக்கிற அளவுக்கு இயற்கை தான் கடவுள், கடவுளை நம்ம வணங்குறோம் எல்லாத்தையும், இந்த இயற்கை தான் கடவுளை, அதை வணங்கி நம்ம பெற்றுக்க தெரியாமல் அதை அழித்து எப்படி நம்ம பெற்றுக்க முடியும்? நம்ம அதுக்கு எந்த செய்கிறோமோ அதை நமக்கு திருப்பி செய்யும். அதான் இயற்கையோட நீதியே. இந்த இயற்கையை போற்றி பாதுகாக்காமல் இன்னைக்கு பெரிய அளவில் நம்ம வந்து இன்னும் நம்ம பெரிய அளவில் சந்திக்கக்கூடிய இது ஒரு சின்ன விஷயமா இன்னைக்கு பார்க்குறேன். என்னோட பார்வையில் நான் அப்படி பார்க்குறேன். எதுக்குன்னா இன்னைக்கு வந்து காடுகள் எல்லாம் நிறைய அளவில் மரங்களே இல்லாமல் அழிச்சிட்டோம். இருக்கக்கூடிய குளம் குட்டைகள் எல்லாம் தூர்வாரி ஃப்ளாட் போட்டு கொடுத்துட்டாங்க. அது போக மண் ஆற்றுல இருக்கக்கூடிய காவேரி ஆற்றுலாம் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் இன்றைக்கி வெட்டி எடுத்து நம்ம ஆடம்பர தேவைகளுக்காக இன்றைக்கி நம்ம பயன்படுத்திட்டோம். அதே மாதிரி வெள்ளைக்காரங்க ஆட்சிக்கான எப்படியோ உயர்ந்த கருங்காலி மரம்னா வந்து ரொம்ப அபூர்வமான மரங்கள், கருங்காலி மரம், வேல மரம், சந்தன மரம், எத்தனையோ விதமான மரங்கள்லாம் இங்கேருந்து வெட்டப்பட்டு பல்வேறுபட்ட, அதான் இங்கிலாந்துக்கும் பல்வேறுபட்ட நாடுகளுக்குமே கடத்தப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம மலைகளை மேற்கு தொடர்ச்சி கன்னியாகுமரிலாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மலைகளையும் வெட்டி வெட்டி இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. மலை நம்ம பார்க்குறதுக்கு மலை மாதிரி தெரியுது, பின்னாடி போனால் ஒன்றுமே இல்லை. இயற்கையை நம்ம தான் இன்றைக்கி வந்து அழிச்சிட்ருக்கோம். இப்படி நம்ம இயற்கைக்கு முரணாக நம்ம செயல்படும் போது அது நமக்கு முரணாகத்தான் அது திரும்பும். இதை வந்து எனக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு பேசினேன், படித்து இடிச்சுட்டுலாம் நான் பேசுகிறேன். எனக்கு அந்தளவுக்கு தெரியும். யதார்த்தமாக நம்ம உணர்வார்த்தமே இதே நமக்கு தெரியும். ஒருத்தனை அடிக்கும்போது அந்த அடி திரும்ப நமக்கு விழுகுங்கிறது இயற்கையோட நீதி. இயற்கையை நம்ம அழிக்கும்போது நம்மளும் அழிஞ்சிருவோங்கிறது ஒரு நீதி தான். இதெல்லாம் நம்ம உள்வாங்கி இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஒரு இடத்துல போய் ஒரு 10 வருஷம் இருந்துட்டேங்கிறதுக்காக இப்போல்லாம் பாருங்கள், அதிக அளவில் இன்றைக்கெல்லாம் சென்னையில் தமிழ்நாட்டில் அவ்வளோ கிராமங்கள் சும்மா கிடக்கு. நிறைய பேர் இன்றைக்கி வசிக்கிற பகுதியாக சென்னை, கோயம்புத்தூர் சிட்டியில் போய் நம்ம கிராமங்களில் உள்ள விவசாயிகள்லாம் விட்டுட்டு அங்கே போய் பொருளாதாரம் தேடிக்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு வீடு வாங்கிக்கிட்டு அதுதான் வாழ்க்கையை நினச்சி ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கிராமங்களுக்கு வாங்க, நம்ம கிராமங்களில் தான் பொருளாதாரம் கொட்டி கிடக்கு. எங்கேயும் நம்ம வெளியேறி போய் சம்பாதிக்க வேணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட 1 ஏக்கர் நிலம் இருந்தால் போதும், யார்கிட்டையும் கையேந்தாமல் வாழ்க்கை நம்ம வாழலாம். கிராமத்தை விட சிட்டி எந்த வகையிலையும் நமக்கு வந்து வெளி தோற்றத்துக்கு வேணால் ஒரு பெருமையாக இருக்கலாம். என்ன பெருமைக்கு எருமை வைக்கிற கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பெருமைகரமாக தெரியலாம். உண்மையிலே யதார்த்த வாழ்விலே கிராமத்தை விட ஒரு உயர்ந்ததாக எதுவும் இருக்க முடியாது. சுத்தமான காற்று, அமைதியான இடம், இது எல்லாமே கிராமங்கள். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்லாம் பெருமளவில் கிராமங்களில் இருந்து கிராமங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு எடுக்குது. சிட்டியில் அவங்களுக்கே நிரந்தரமாக சிட்டியில் வரக்கூடிய ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இயற்கையை போற்றும் போது தான் நாம் மென்மேலும் வளர முடியும். இயற்கை தான் இறைவன், இறைவனாகிய அந்த இயற்கையை போற்றி நம்ம பேணுவோம். நன்றி.